நம்முடைய தரிசனம் அதை குறித்து கர்த்தர் ரொம்ப கரிசனையோடு இருக்கிறார். ஆமென். தளர்வுகள் வரும், பாரங்கள் வரும், பாவங்கள் வரும், உதறி தள்ளிவிட்டு அவரை பார்த்து ஓடிக்கினே இருப்போம், இலக்கை அடைவோம். எது நிச்சயத்தில் சொல்ற தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஊழியத்தோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்க கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? சிரிச்சுக்கினே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாப்பா, சும்மா நான் சிரிக்க சொன்ன நிறைய சிரிச்சிட்டிங்களே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம மத்தியில் ரெவரண்ட் பெஞ்சமின் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். 2006ஆம் வருடம் 14 வயது வாலிபனாக சென்னையில் வீடு வாசல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மாலாம் விட்டுட்டு அப்போ தான் முதல்ல மெட்ராஸ்க்கே போகிறேன். மெட்ராஸுக்கு போய் பைபிள் காலேஜில் சேரும்போது சிங்கம்புலி கோகைக்குள்ளே போகிற மாதிரியே போனேன். ரொம்ப பயந்துக்குன்னு அட்மிஷன் முடிஞ்ச உடனே ஒரு 100 பேர் 200 பேர் உட்காந்துருக்கிற ஒரு கிளாஸு. அதில் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறார். இது வரைக்கும் அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. போகும்போதே கை காலெலாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போ போய்கின்னு இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் கிளாஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இன்றைக்கும் அந்த நோட்ஸை நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் நிச்சயம் வந்துருச்சு. ஆமென். நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்துச்சு. கர்த்தர் நம்மை நடத்துவா அப்படின்ற ஒரு பெரிய நிச்சயம் வந்துச்சு. அது என்னால் மறக்கவும் முடியாது. அந்த ஃபஸ்ட்டு கிளாஸை மறக்கவும் முடியாது. அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தது ஐயா தான், பெஞ்சமின் சார் தான். அன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதாவது இவரை பார்க்க போனால் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம் பார்த்தீங்களா, மொர்தெகாய் கேரக்டர் அவர் மாதிரி. யாருக்கும் ஜாலரா போட மாட்டார், யாருக்கும் தலை வணங்க மாட்டார். கரெக்ட்னா கரெக்டு, தப்புனா தப்பு, அவர் வழியில் போய்க்கினே இருப்பார். மிக அற்புதமான தேவ மனிதர். அதனால கிளாஸில் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி தான். ஐயாவுடைய கிளாஸ்னாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நோட்ஸ்லாம் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுவார். நோட்ஸ் எழுதாமல் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி நோட்ஸ் எழுதாமல் இருந்தால் ஒரே வார்த்தை சொல்லுவார், 500 ரூபா ஃபைன் கட்டுவான்றார். ரொம்ப எங்களை கண்டிப்பாக வேதாகம கல்லூரியில் நடத்தின ஒரு அற்புதமான தேவ மனிதன். மட்டுமல்ல, ஒருத்தர் நமக்கு ஒரு ரூபா கொடுத்தோம்னா, ₹1 கொடுத்தாங்கன்னா அதை நம்ம நினச்சி பார்ப்போம். ஒருத்தர் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, சும்மா என்னமா கொடுத்தாங்கன்னா அதை இன்னும் நல்லா நினச்சி பார்ப்போம். ஒருத்தர் ₹1,00,00,000 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முச்சந்திர ஒரு கோயிலாக கட்டிடுவோம். யோசித்து பாருங்க, விலை மதிப்பே இல்லாத சத்தியங்களை இவங்க கிட்ட நாங்கள் கற்றுக்கணும். மண்ணில் போய் இறங்குற வரைக்கும் இந்த மனிதர்கள்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கும் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சமீபத்தில் அவர் எனக்கு எடுத்து அந்த வகுப்பை நான் எடுத்து சமீபத்தில் தியானித்தேன். ஆதி அப்போஸ்தலர்கள் அன்றைக்கி என்ன பாடுபட்டாங்க ஊழியத்தில். நம்ம பாடுற பாடலாம் அது கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போது இன்றைக்கும் அந்த குறிப்பெல்லாம் எனக்கு உந்துதலாக இருக்குது. இன்றைக்கும் ஆவிக்கு இயேசு கிறிஸ்து நல்லவர் அப்படின்னு நமக்கு சொன்னவங்களே நம்மளால் மறக்க முடியல. ஆமென். இயேசு தான் ஆண்டவர், அவரை ஏற்றுக்கு, அவர் தான் பரலோகம் உன்னை கூட்டின்னு போவார்னு சொன்ன அதையே நம்மளால் மறக்க முடியல. எவ்வளோ அரும்பெரும் ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எவ்வளோ வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் கர்த்தருக்காய் களம் காணத்தக்கதாக நெஞ்சுரம் எங்களுக்கு இருக்குது என்றால் அது சத்தியத்தின் பேரில் எங்களுக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம். சத்தியம், கர்த்தர், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை மேல இருக்கிற ஒரு மாபெரும் பற்றுறுதி. அதனால தான் இன்னைக்கு நின்று இருக்கிறோம். இல்லை விட்டுட்டு எதனா வேலைக்கு போயிட்டு இருப்பேன். அதனால தான் இன்னைக்கு நின்று இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அதெல்லாம் எண்ணி பார்க்குறோம். அதெல்லாம் எங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு பொருளாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் விளங்க செய்த பல வேதாகம நிபுணர்கள் அங்கே உபதேசித்தார்கள். அதில் எங்களுடைய மனதை கவர்ந்த வேதாகம ஆசிரியரில் இவரும் ஒருத்தர். மிக சிறந்த வேத வல்லுனர், மிக சிறந்த மொழிபெயர்ப்பாளர், மிக சிறந்த பாடலாசிரியர். பூமியின் குடிகளே அந்த பாட்டு ஐயா தான் எழுதுனாங்க, இல்லை அவர் ஸ்டான்ஸாக எழுதுனாங்க. என் மீட்பரை உண்மை நிதமும் பாடி போற்று, அந்த பாட்டெலாம் ஐயா தான் எழுதுனாங்க. நிறைய நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, சொல்லப்போனால் ஐயாவுடைய குணநலங்களை பற்றி சொல்லிக்கினே போகலாம்.
இவங்க கையிலேருந்து பேச்சிலையும் நடக்கையிலையும் பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கணும். அதுக்கு என்றைக்குமே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அது என்றைக்குமே மறக்க மாட்டோம். நிச்சயமாக ஐயா கிட்ட அதான் சொல்லி இந்த மேலே உட்காந்துன்னு, ஐயா உங்களுடைய பணி தலைவர்களை உருவாக்குற பணி. இன்னும் ஒரு 10 வருஷம் போட்டோம், உங்களால் உருவாக்கப்பட்ட நாங்கள் பலத்த அறுவடையை செய்கிறன்றது உங்கள் காது கேட்கும். பெரிய அறுவடை, உலகம் வியக்கத்தக்க ஒரு அறுவடை, சாதாரண அறுவடை இல்லை. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய போகிறோம் நாங்கள். அது எல்லாத்துக்குமே யோசித்து பார்த்தா அந்த அடிப்படையாக நமக்கு வித்திட்டவங்களை மறக்க முடியாதுல்ல. வித்திட்டவங்களை நிறைய பேர் மறந்துடுறாங்க, ஆனால் நம்மளால் மறக்க முடியாது அந்த வித்திட்டவங்களை. இன்னி வரைக்கும் எங்கள் பாஸ்ட்டை நான் நினச்சி பார்க்குறேன். எங்கள் பாஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். ஏன்னா இயேசு தான் ஆண்டவர்னு எனக்கு அந்த கிராமத்தில் வந்து சொன்னார். அந்த கிராமத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி கூட கிடையாது. அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். நிச்சயமாக அதெல்லாம் மறக்கவும் முடியாது. ஆகவே ஐயா அவர்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறது எனக்கு சொல்லன்னா சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிள்ளைங்க நாங்கள் நடக்கிறத பார்க்கும்போது எங்களை உருவாக்குனாங்க. இன்றைக்கி அவங்க நாங்கள் நடக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லை, எங்களை வளர்த்தவங்க இன்றைக்கி எங்கள் ஃபீல்டில் வந்து நின்று எங்களுக்காக வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றாங்கிறது பெரிய சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஏறக்குறைய 24 வருடங்கள் சென்னை ஏஎஃப்டியில் அங்கே ஒரு மகத்தான ஊழியத்தை செஞ்சார். அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு இவரும் ஒரு காரணம். இன்றைக்கி அந்த ஊழியம் ஆலமரம் போல் வளர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு இவரும் பெரிய காரணம். நாங்களாம் ஐயாவுடைய டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப ஃபேன். இவரும் சாம்பி செல்லதுரையும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஸ்டேஜே கனகனன்னு இருக்கும். எழுந்து போக மனம் இருக்காது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்றைக்கி இந்த சாதாரணமான ஊழியத்தையும் இந்த ஒரு சின்ன கூட்டத்தையும் மனதில் நிறுத்தி நெஞ்சில் நிறுத்தி நம் கூப்பிட்ட குரலுக்கு நான் வரேன், என் மாணவன் நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனான்னு சொல்லி வந்த அருமையான ஐயாவுக்கு கரங்களை தட்டி நான் நன்றிகளை சொல்லிக் கொள்வேன். ஸ்தோத்திரம். ஐயா அவர்களை நாம் வரவேற்று அவருடைய கரத்தில் நாம் இந்த நேரத்தை கொடுப்போம். பிரைஸ். இந்த மாலையில் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய அருமை போதகர் ரொம்ப அருமையாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் நிறைய காரியங்களை சொன்னார். அது என்னன்னா, நாம் செய்கிறப்ப சில காரியங்கள் நமக்கே தெரியாது, ஆனால் அது மாணவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் முன்னாடி நிற்கிறவங்க அவங்களுடைய பேச்சிலும் சரி, அவங்க செயலிலும் சரி, அவங்க வாழ்க்கையிலும் சரி ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பல கண்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு. பல காரியங்களை எங்களை பார்த்து தான் இன்றைக்கி அவரை ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இது போல ஒரு அற்புதமான ஒரு ஆவிக்குரிய சபை திருவசனத்தை முன்னாடி நிறுத்தி மக்களை வழிநடத்தி செல்கிற ஒரு சபை மெட்ராஸில் எங்கள் பைபிள் காலேஜில் வந்து படித்த ஒரு மாணவன் நடத்திட்டு இருக்காருன்னு கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு போதகர் கிடைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆகவே ஒவ்வொரு நாளும் சபைக்காக ஜெபிக்கும் போது விசேஷமாக உங்கள் போதகருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தலைவர்கள், நல்ல பிரசங்கியார்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே தலைவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அரசியல்லாம் பேசுகிறேன்னு யோசித்துக்காதீங்க, அரசியல்லாம் பேசலை. உலகத்திலே எடுத்துங்க, ஒரு நல்ல தலைவன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆவிக்குரிய தலைவர்கள், ஒரு திருச்சபை முன்னின்று நடத்தக்கூடிய தலைவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரசங்கம் யார் வேணா பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு கதையை கேள்விப்பட்டேன். ஒரு ஆள் ரட்சிக்கப்படாமலே 40 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருந்தாராம்.
40 வருஷம் பிரசங்கம் பண்ண பிறகு இயேசு தான் ஆண்டவர், அவருடைய நாமத்தினால் தான் ரட்சிப்புன்னு இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணி அவர் ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு மறுபடியும் பிரசங்கம் பண்ணார். அப்போ பிரசங்கம் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இயேசு நல்லவர்னு ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடலாம், இயேசு அன்புள்ளவர்னு ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. ஆனால் அப்படி வாழ்ந்து காட்டுகிற நல்ல தலைவர்களை பார்க்கும்போது நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், தொடர்ந்து அவர்களை உங்கள் ஜெபங்களில் தாங்குங்கள். அவங்க முன்னாடி போகும்போது பின்னாடி படையாக திரண்டு போங்க, போதும், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தலைவனை தனியாக விட்டுறாதீங்க, அவர் போய் அடி வாங்கின்னு வரட்டும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு விட்டுறாதீங்க. அடி வாங்கும்போது கூட இருங்க. நல்ல தலைவர்கள் கிடைப்பது அரியுது, கடவுளுக்கு பயப்படுகிற வார்த்தைக்கு நடுங்குகிற நல்ல தலைவர்கள் கிடைப்பது அரியுது. உங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை கர்த்தர் தந்திருக்கிறார், அவருக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போவோம். எல்லான்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். இந்த மகிழ்ச்சியான மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இந்த பிரசங்கத்தின் முடிவிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மக்களுடைய துன்பம், துயரம், அவளுக்குள்ளே இருக்கிற வலி, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ரணம், காயங்கள், பலவீனங்கள், அந்த சோகம், அந்த டிப்ரெஷன் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. நீ ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள உடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தை இன்றைக்கு தொடட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை நடப்பிப்பீராக. உடைய வார்த்தை போகும்போது உம்முடைய கிரியைகள் இங்கே நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருவரும் வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் கிரியை நடப்பியும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீர் இங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த விடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் இன்றைக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு சுருக்கமாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு காரியம். நம்ம கிறிஸ்தவங்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, பொதுவாகவே மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை, எது நல்லா தெரியுமோ அதை தான் கோட்டை விடுவாங்க. ஆகவே இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு செய்தி தான், ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான். ஆனால் நல்லா கவனிக்கணும் நாம், ஏன்னா வாழ்க்கையில் அதுதான் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 5 அதிகாரம் 17 வசனம். 5:7 17 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கொஞ்சம் பக்கத்தில் பாருங்க, நான் சொல்ல சொல்ல அவங்கள பார்த்து சொல்லுங்க. பாருங்க, பக்கத்தில் பாருங்க. பிடிக்காதவங்களா இருக்கலாம் ஒருவேளை, பரவாயில்ல, சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இந்த வசனம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? நீங்களாம் கேள்விப்பட்டதே இல்லையா? படிச்சது இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த வசனம் எனக்கு தெரியாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வசனம் எனக்கு தெரியாது, இப்போதான் முதல் முறை கேட்குறேன்னு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நல்லா? ஆனால் என்ன பிரச்சனைனா, பிரச்சனை நேரத்தில் இதை மறந்துடும். பிரச்சனை நேரத்தில் இதை மறந்துடும். ஒரு முறை ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் சொன்னாங்க, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னாங்க. என்ன கவலைன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதான் ஒரே கவலையாகுது அப்படின்னாங்க. அதான் முதல் முறை வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒருத்தர் பேசி நான் கேட்டேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, அதுவே ஒரே கவலையாக இருக்குதான். இது எப்படின்னா, என் சரீரத்தில் ஒரு வியாதியும் இல்லை, கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இப்படிலாம் வினோதமான ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் தான் அந்த மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது பிறகு யாருன்னு சொன்னதில்லை அந்த மாதிரி. பேதுரு ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறாரு பாருங்க. யாருக்கு சொல்லுகிறார்? விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இது போல பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்த அந்த காலத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாசிகளுக்கு என்ன சொல்றார்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, பல காரியங்களை கத்துக்கலாம். ஆனா 2 காரியம் சிம்பிளா சொல்ற. 1, இயேசு நம்மை விசாரிக்கிறார். 2வது, நாம இயேசு விசாரிக்கிறார் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம இருந்தாலும்,
கவலை நம்மை பல நேரங்களில் வந்து தாக்குகிறது. இருக்கீங்களா இல்லையா? நான் உண்மையை பேசுறேன்னா இல்லையா? பல நேரத்தில் கவலை, எல்லாரும் கவலைப்படுறோம் பாருங்க. கவலைப்படாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கவலைப்பட்டுட்டே இருக்கோம். பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது போன உடனே ஒரு கவலை, கணவன் ஆபீஸ் போன உடனே ஒரு கவலை, அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் வருது துணி எடுக்கணுமென்ற ஒரு கவலை, திருமண நாள் வருது என்ன பண்ண போறோன்ற ஒரு கவலை. இந்த உலகத்தில் யார் எதுக்கு கவலைப்படுறாங்க நமக்கே தெரியல பாருங்க. எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. இந்த கவலைக்கு விசுவாசிகளும் விதி விலக்கு கிடையாது. விசுவாசிகளை கேட்டு பாருங்க, ஏராளமான பிரச்சனைகள் சொல்லுவாங்க, ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு. பிரம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், வந்து சொன்னாங்க ஒரே கவலையா இருக்கு எனக்கு அப்படின்னு. என்ன கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். என் பொண்ணு கல்யாணம் ஆகல, 2 பசங்க, மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போச்சு. அங்கே போய் ஒரு பையனை, நல்ல ஒரு விசுவாசி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டு நல்லா இருக்குது. ஒரு நாள் பார்த்து கேட்டேன், இவ்வளோ கவலைப்பட்டு இருந்தீங்களே, இப்போ எங்கே போச்சு அந்த கவலையெல்லாம்? அதெல்லாம் வேஸ்ட்டு தானே உங்களுக்கு. பாருங்கள், ஆண்டவர் உங்கள் மகளுக்கு என்ன நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சிக்கினே போயிட்டாங்க. கொஞ்ச நாள் தான், மறுபடியும் சொன்னாங்க ஒரே கவலையாக இருக்குதுன்னு. என்ன கவலைன்னா, இப்போ 2வது பொண்ணு கல்யாணம் ஆகணுமா. ஒரு நாள் கவலைப்படாதுங்கள்ன்ற மெசேஜை கேட்டுட்டு வந்து அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு. நான் கேட்டேன், உள்ள கோயிலில் தானே வரீங்க, இவ்வளோ நேரம் என்ன கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணியிருந்தார் அவர்? கவலைப்படாதீங்க தானே பிரசங்கம் பண்ணியிருந்தார். அவருக்கு என்ன, அவர் பேசிட்டு போயிடுவார் அப்படின்னாங்க. எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அவருக்கு என்னங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம கவலை அவருக்கு என்ன தெரியும், அப்படி பேசக்கூடாது. அதுக்கு தான் பேசின்னு இருக்கேன். கவலைன்னாங்க. அந்த பொண்ணுக்கு அருமையான ஒரு இடத்துல மாப்பிள்ளை வந்து இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லா இன்னொரு அந்த பொண்ணு வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுச்சு. இவ்வளோ கவலைப்பட்டு இந்த அம்மா இன்னைக்கு கொஞ்ச நாள் இங்கிலாண்டில், கொஞ்ச நாள் அமெரிக்காவில், 2 பொண்ணுங்க வீட்லேயும் மாற்றி மாற்றி இருந்துட்டு வராங்க பாருங்க. இப்போ அந்த கவலைக்கு என்ன ஆச்சு? போச்சு, அவ்வளோதான். அப்போ கவலை என்பது என்ன? கவலை என்பது இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறது. அதை இமேஜின் பண்ண உடனே தானாக கவலை வந்துடுது. வேலை போயிடும் பேசிக்கிறாங்களே ஊரெல்லாம், நமக்கும் போயிடுமோ கடன்னு இங்கே பல விதமான எண்ணங்களோடு. அப்போ தான் ஒருத்தர் வருவார், அந்த காலத்தில் எப்படி இருந்துன்னு தெரியுமா, என்னைக்கு வேலை போச்சு எனக்கு அன்னிலேருந்து எல்லாம் போச்சு போனோன்னு இங்கே பக்குணும். இவ்வளோ சின்னதாக இருந்த கவலை இவ்வளோ பெருசாகிடும். கவலையினுடைய தன்மையே அதுதான் பாருங்க. இல்லாத காரியத்தை கற்பனை பண்ண வைக்கும். கற்பனை பண்ணிட்டு கவலைப்பட்டு இருப்போம் நாம, எனக்கு கல்யாணம் ஆகுமா, நான் ஒழுங்காக படிப்பேன்னா. இந்த எக்ஸாம் டைம் பாருங்க, பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ டென்ஷனு. நல்லா படிச்சுட்டு இருப்பான், எல்லா எக்ஸாம்லேயும் நல்லா எழுதுவான். ஆனால் பரீட்சைன்னு வரும்போது அவனுக்குள்ள ஒரு டென்ஷன், கவலை. நான் பாஸ் பண்ணுவேன்னா எல்லாம் ஏற்றி விடுவாங்க, 90 எடு, 99 எடு, 100க்கு 100 எடு, இல்லாட்டி வேலை கிடைக்காது, இந்த படிப்பு கிடைக்காது. அந்த கவலையிலேயே நல்லா படிக்கிறவங்க கூட புஷ்ஷுன்னு போயிடுவான், நல்லா எழுதுறவங்க கூட ஒழுங்காக எழுத மாட்டான். 100க்கு 100 வழக்கமாக வாங்குறவங்க கூட 90, 95ன்னு வாங்குவான். கவலை பாருங்க என்ன பண்ணுதுன்னா, நம்ம கொல்லுகிறது ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு இந்த உலகம் எல்லாவற்றை குறித்தும் கவலைப்படுகிற ஒரு உலகமா இருக்கிறது. உங்களை சுத்தி பாருங்க, உங்க வீட்டிலே பாருங்க, உங்களை சுற்றி பாருங்க. இப்படி சொல்லுறதுனால ஊழியக்காரங்களாம் ரொம்ப டாப்பு, அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லைன்னு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஊழியக்காரங்களாம் அப்படித்தான், எல்லா ஊழியக்காரங்களாம் அப்படித்தான் பாருங்க. ஏன்னு சொன்னா, யாரையும் குறையா சொல்லலை, நம்மையும் அறியாமல் அந்த கவலை வந்து நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. அதான் சொல்ல வரேன் நான், யாரையும் குறை சொல்லலை. எல்லாரும் மனிதர்லாம் இருக்கிறபடினால நாம கொஞ்சம் யோசிக்காம விட்டோம்னா டக்குன்னு அடுத்த செகண்ட் கவலை வந்து நம்ம பிடிச்சிக்குது. ஐயோ, சபை ஆரம்பிச்சு 1 வருஷம் போச்சே, 10 பேர் தானே இருக்கிறாங்க, என்ன பண்றது? இப்படியே போனா எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது? எப்படி வீட்டு வாடகை கொடுக்கறது? பலவிதமான கவலைகள் பாருங்க. கவலை இல்லாத மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. கவலை என்ன பண்ணுது? நம்முடைய எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்குது. எல்லாவற்றையும், சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்கிறேன், எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்குகிறது இந்த கவலை. ஆகவே தான் பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சிம்பிளாக சொல்ற. நம்ம யோசிக்கலாம், என்னங்க பேதுரு இப்படி சொல்றாரு, எதுக்கும் கவலைப்படாதீங்க, கவலை எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே வச்சிருங்க அப்படின்றாரு. எப்படி இது சாத்தியமா?
கண்டிப்பாக சாத்தியமாகும். பாருங்க, முடியாத ஒரு காரியத்தை வேதம் ஒரு காலம் நமக்கு சொல்வதே கிடையாது. வியாதியா இருக்கும்போது வியாதியா ஆயிட்டுமே, காசு செலவாகுது அப்படின்ற கவலை. வியாதியா இல்லாதவங்கிட்ட பேசி பாருங்க, அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். என்ன கவலை தெரியுமா? எல்லாம் சொல்றாங்க 40 வயசு ஆயிட்டா எல்லா வியாதியும் வந்துடுறான், அதான் ஒரே கவலையா இருக்குது எனக்கு அப்படின்வாங்க. இன்னைக்கு ஒரு வியாதியும் இல்லைங்க எனக்கு, ஆனா என்னன்னா வயசு ஆக ஆக கண்ணு போயிடுன்றாங்க, காது போயிடுன்றாங்க, கிட்னி போயிடுன்றாங்க, லிவர் போயிடுன்றாங்க, ஒரே கவலையா இருக்கு. கவலை பட்டு 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 இல்லாத வியாதியையும் இல்லாத சூழ்நிலைகளையும் இல்லாத தரித்திரத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம இழுத்துக்கிறோம். பாருங்க, கவலை அவ்வளோ மோசமான ஒரு காரியம். நம்ம ஆவிக்குரிய ரீதியில் சிந்திக்கலன்னு சொன்னா அடுத்த செகண்ட் கவலை நம்மை தொற்றிக்கொள்ளுகிறது. ஆகவேதான் பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, காஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ். காஸ்ட்ன்னு சொன்னால் அந்த வலையை நெட்டு போடுறாங்கல்ல, மீன் பிடிக்குது வலையை எப்படி போடுவாங்க, அப்படி தூக்கி அப்படி விசிறி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கவலையை தூக்கி அவர் மேலே விசிறி எறிங்க, தூக்கி எறிங்கன்னு சொல்லுது. பாருங்க, கவலை அவ்வளோ மோசமானது. இது வைத்து விடுங்கள் அப்படின்னால நம்ம சாப்பாடை எடுத்தபடி பத்திரமா எடுத்து அப்படி வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. சாம்பார் அடுப்புலேருந்து இறக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது தூக்கி எறிய வேண்டிய ஒரு காரியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலையை தூக்கி எறிங்க. எங்க? புருஷன் மேல இல்ல, நாள் முழுக்க உட்காந்து யோசிச்சுனே இருக்குது. என் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் குழந்தைனார் இப்படி சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் யோசித்து புருஷன் வந்தவொடனே இருக்கிற பாரத்தெல்லாம் அவர் மேல தூக்கி ஏறிடுது. அவர் டமால் டிமல் 4 போட்ட உடனே என்னை அடிச்சிட்டாருன்னு அழுதுன்னு உட்காந்துக்கிறது. மனுஷனால பாரத்தெல்லாம் தாங்க முடியாது, கவலையெல்லாம் தாங்க முடியாது. பாருங்க, ஆகவே தான் அவங்க மேல வைங்கன்னு வேதம் சொல்ல. யார் மேல வைக்கணும்? யார் மேல வைக்கணும்? இயேசுவின் மீது பாரத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்களா. சொல்றேன் பாருங்க, இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க, இன்னும் 6 மாசத்துல 1 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை எங்க போகுதுன்னு நீங்க பாருங்க. ஏன்னா கவலை என்ன பண்ணுதுன்னா பல காரியங்கள் நமக்கு செய்தால் ஒரு காரியம் என்னன்னா நம்ம தப்பா பேச வைக்குது. இன்னைக்கு இதெல்லாம் நான் பேச வரல, ஆனா சில காரியங்களை முன்னுற மாதிரி சொல்லிட்டு போறேன். கவலை செய்கிற ஒரு முதல் காரியம் என்னன்னா நம்ம தப்பா பேச வைக்குது. கவலை ஒரு பாரத்தை கொண்டு வருது. அந்த பாரம் வந்த உடனே நம்மையும் அறியாமல் என்ன பேசுறோன்னு நமக்கு தெரியுறது இல்லை. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிங்கன்னு சொன்னா அந்த இளம் தீர்க்கதரிசி அப்படிதான் ஆண்டவரை பார்த்து பேசுறான். என்ன சொல்றான்? உம்மை நம்ப முடியலன்றான். ஊழியத்துக்கு அழைத்தவர் அவர் தான், அபிஷேகம் பண்ணவர் அவர் தான், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அவனுக்கு கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் வாழ்க்கையில. யாரும் அவன் தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டுறாங்க, ஊழியம் ஒழுங்கா செய்ய முடியல, ஒரே விரக்தி, ஏமாற்றம், சலிப்பு. வாயை திறந்து பேசுறான். என்ன பேசுறான்? அவரையே பார்த்து சொல்றான், உம்மை நம்ப முடியல ஆண்டவரே, நீர் நம்பப்படாத ஒரு ஊற்றை போல இருக்கிறீர், உம்மை நம்ப முடியல. இப்போ பாருங்க, கவலையும் பாரமும் வரும்போது நம்மையும் அறியாமல் தப்பா பேச ஆரம்பிக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, உன் வார்த்தையை சரி பண்ணு, தீழ்ப்பானது என்று வெளியேறு பெற்றதை பிரிச்சு எடு அப்படின்றாரு. தேவையில்லாத பேசாத, தப்பா பேசாத, என்னை பற்றி தப்பா பேசாத, ஒழுங்கான வார்த்தைகளை பேசு, நல்ல வார்த்தைகளை பேசு, அப்ப நீ என் வாய் போல இருப்ப அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஆகவே இந்த கவலை என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்மள தப்பா பேச வைக்கிறது. அப்படின்னு சொன்னா அவிசுவாச வார்த்தைகளை நம்மை பேச வைக்கிறது. ஆகவேதான் பேதுரு சொல்ல, கவலையை தூக்கி இயேசுவின் மேல போடுங்க. அவர் மேல போட ஆரம்பிச்ச பிறகு தானாக அவிசுவாசம் நீங்கி விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாயிலிருந்து வர ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இந்த கவலை மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் தொற்றிக்கொள்ள பார்க்கிறது. அதுக்கு இடம் கொடுக்கும் போது முதல் பாதிக்கப்படுகிறது, டேமேஜ் ஆகிறது நம்முடைய விசுவாசம். இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் கூட பாதிக்கப்படுகிறது, அவிசுவாசம் உள்ளே வருகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை நாம பேச ஆரம்பிக்கிறோம். அதுவும் குறிப்பாக சில இடத்துல விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். சிலர் 3 மாதம் ஜெபிக்கலாம், 6 மாதம் ஜெபிக்கலாம்,
சிலர் கணவனுடைய ரட்சிப்புக்காக 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு கூட நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். எந்த ஒரு மாற்றமும் ஒருவேளை இல்லாம இருக்கலாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மையும் அறியாமல் கவலை வந்து நம்ம பிடிக்குது. பிசாசு என்ன விதமான எண்ணத்தை கொண்டு வரான் பாரு. நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், பைபிளை வாசித்து என்ன பிரயோஜனம், உன் புருஷனுடைய ரட்சிப்புக்காக உன்னுடைய மனைவியுடைய ரட்சிப்புக்காக நீ இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிய, என்ன ஆச்சு? ஏசு ஜெபத்தை கேட்டா அந்த ஜெபத்துக்கு நேரம் பதில் வந்து இருக்கணுமே. அவர் சரி கிடையாது அல்லது நீ சரி கிடையாது, இப்படியெல்லாம் கொண்டு வருவான் பாருங்க. கவலை வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்குது. அதன் விளைவு என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? தேவையில்லாத அவிசுவாச வார்த்தைகளை நாம பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்க. இது வந்து இந்த கவலை வந்து நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் கவலை இருக்கு. நம்ம யோசிக்கிறோம் அமெரிக்கா பெரிய பணக்கார நாடு, மேற்கத்திய நாடுகள் பணக்கார நாடு, அங்கே இருக்கிறவங்கலாம் கவலையே இல்லாமல் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. உலகத்திலே பணக்கார நாடுகளில் தான் தற்கொலை விகிதங்கள் அதிகமாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் தற்கொலை பண்ணின்னு சாவறான். ஏன்னா அங்கே வேறு விதமான ஒரு கவலை. நமக்கு பணம் இல்லையென்ற கவலை, அவனுக்கு பணம் நிறைய இருக்குன்ற கவலை. இங்கே நமக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்லையென்ற கவலை, அவனுக்கு எல்லாம் இருக்கு மன நிம்மதி இல்லையென்ற ஒரு கவலை. வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, மன நிறைவு கிடையாது பாருங்க. கவலை வந்து ஆட்கொள்ளுகிறது. ஆகவே தற்கொலை பண்ணிட்டு சாகுறான். கவலை பாருங்க கொல்லுது. அல்டிமேட்டா கவலை என்ன பண்ணும்? ஒவ்வொரு மனுஷனையும் கொல்லும். ஆகவே தான் விசுவாசிகளுக்கு பேதுரு சொல்றார், ரொம்ப அருமையா சொல்றார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவரை மேல் தூக்கி எறியுங்கள், ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை நீங்க வேற எங்கேயுமே பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை வேற எங்கேயுமே கேட்க முடியாது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி சொன்னேன், ஆண்டவரே இனி இந்த உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லையன்னு நான் வாயை திறந்து சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லும்போது நான் உண்மை வந்து அவமானப்படுத்துகிறேன். ஏன்னா யாருமே இல்லைனாலும் அவர் இருக்கிறார். ஆமென். நினைக்கிறீங்களா நீங்க யாருமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு? எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிசாசு தப்பான எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர்றான். கிடையாது. இயேசு உங்களுக்காக இருக்கிறார். ஆமென். இயேசு உங்களோடு கூட மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக அவர் இருக்கிறார். பல நேரத்தில் கூட இருப்பாங்க, ஆனால் நமக்காக இருக்க மாட்டாங்க. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நம்ம கூட தான் இருப்பாங்க, நமக்காக இருக்க மாட்டாங்க. குழி தோண்டுறதுக்காக கூட இருப்பான். கொஞ்சம் அசந்திங்கன்னா பின்னாடி குத்துவான், கொஞ்சம் அசந்திங்கன்னா கழுத்தை இருப்பான். அதுக்கு தான் கூட இருக்கிறது. ஆனால் இயேசு நம்ம கூட இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்காக அவர் இருக்கிறார். ஆமென். ஆனால் கவலை என்ன சொல்லும்? உனக்கு பாரு யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க இல்லை, நிர்கதியா இருக்கிற, அனாதையா இருக்கிற. கவலை இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரும் பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனி நான் கவலைப்பட மாட்டேன். கவலை வந்தா இயேசுவின் மீது அதை நான் தூக்கி எறிவேன். எனக்காக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் பேசவே மாட்டேன். வாயை திறந்து ஒரு நாள் அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. இயேசு எனக்காக இருக்கிறார், இயேசு எனக்காக இருக்கிறார், இயேசு எனக்காக இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருங்க. கவலை எங்க போகுதுன்னு பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதெல்லாம் மலை மாதிரி உங்க முன்னாடி நிற்கிறதோ எல்லாமே கொஞ்ச நாள்ல தவிடுபடி ஆயிடும். ஒன்றும் அங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வருது? முக்காவாசி நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளால் வருகிறது. நம்முடைய வார்த்தை மாறும்போது அங்கே விசுவாசம் பிறக்கிறது. விசுவாசம் மலைகளை எல்லாம் பேர்த்து தள்ளுகிறது. ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கவலையெல்லாம் அவர் மேல தூக்கி எறிங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இனி என் கவலையெல்லாம் அவர் மேல தூக்கி போட போறேன்னு? ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? திருப்புங்க ஒரு வசனத்துக்கு, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 3:4. தமிழ்ல பாருங்க. அங்க எபிரேய ஆசிரியர் என்ன சொல்றாரு? இப்ப இங்க ஒரு பில்டிங் பாக்குறோம் இல்லையா, இதை யாரோ ஒருத்தர் கட்டி இருக்கிறாங்க இல்லையா? அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் கட்டி இருக்கிறாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லு, எந்த வீடும் ஒருவனால உண்டாகப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டை பார்க்கும்போது அதை யாரோ கட்டி இருக்காங்கன்னு தெரியுது. அதுபோல
தேவன் எல்லாவற்றையும் கட்டுகிறவர். அங்க உண்டு பண்ணினவர்னு வருகிறது. உண்டு பண்ண இங்கிலீஷ்ல நீங்க வாசித்தீங்கன்னா இப்படியே வருது, God is the builder of everything. எல்லாவற்றையும் கட்டுகிறவர் அல்லது எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது, ஒரு வீட்டை பார்க்கும்போது, ஒரு சபையை பார்க்கும்போது அது நல்லா நிக்குதுன்னு சொன்னா ஒரு காரியம் நம்முடைய மனசுக்கு வரணும். என்ன? தேவன் இதை கட்டி எழுப்பி இருக்கிறார். ஒரு காரியத்தை தேவன் செய்கிறாரா, அப்ப அது கட்டி எழும்பி நிற்கும். ஒரு காரியம் உடஞ்சி கீழே விழுந்து சின்ன வேணுமா சுக்குநூறா போயிருக்கா? ஒரு வாழ்க்கை உடஞ்சி சுக்குநூறா இருக்கா? ஒரு குடும்பம் உடஞ்சி சின்ன வேணுமா சுக்குநூறா இருக்கா? அது கர்த்தர் செய்கிற காரியமே கிடையாது. தேவனுடைய குணம் என்ன, தன்மை என்ன? அவர் நம்மை விசாரிக்கிறார். விசாரித்து என்ன பண்ணுகிறார்? உடஞ்சி நொறுங்கு போய் சுக்குநூறா தூள் தூளாக கிடக்கிற அந்த வாழ்க்கையை, அந்த குடும்பத்தை, அந்த சபையை, அந்த தொழிலை ரொம்ப அற்புதமா அழகா கட்டி எழுப்புகிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். பைபிள் முழுக்க நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, அவர் செய்கிற வேலையே அதுதான். ஆகவே தான் வேதம் அவருக்கு கொயவன் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்கு. கொயவனுடைய வேலை என்ன? ஒண்ணுமில்லாத ஒன்றை எடுத்து, ஒரு சாதாரண களிமண் எடுத்து அற்புதமான பாண்டமாக வணைவது. பாண்டமா வணைஞ்ச பிறகு அது உடஞ்சிடுச்சுன்னா அந்த கொயவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த கொயவன் இருக்கிறாரு, இவர் பயங்கரமான ஆளு. அது எப்பேற்பட்ட பாத்திரமா இருந்தாலும், அது எத்தனை கோடி தூளா உடைஞ்சாலும் அற்புதமாக அதை மீண்டும் அழகாக உருவாக்குவார். ஆமென். இவருடைய வல்லமையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்குமா, அப்போது இயேசு திரும்ப வருவாராம். அவர் வரும்போது என்ன ஆகுமா? கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்தாங்க, அவங்க பாடி எங்க இருக்குன்னே தெரியாது. 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலுமே எல்லாம் தூள் தூளாக மண்ணோடு மண்ணா போகுது. ஆகவே தான் சரீரத்தை உள்ள வச்ச பிறகு என்ன சொல்றாங்க? 3 முறை பாஸ்டர் எடுத்து மண்ணை போடுவார். எதுக்கு? மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக இந்த உடலை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிதான் ஆகுது பாருங்க. ஆனா இயேசு வரும்போது இப்படி மண்ணோடு மண்ணா, சாம்பலோடு சாம்பலா, புழுதியோடு புழுதியா போனவங்களாம் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்களாம். நடக்குமாது? நடக்குமாது? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அவருடைய வல்லமையினால் அது நடக்கிறது. ஆமென். அப்போ ஆயிரக்கணக்கான வருடங்கள் செத்து மண்ணோடு மண்ணா போனவங்களே அவரால் எழுப்பி உயிரோடு கொண்டு வர முடியும்னா, இன்னைக்கு நொறுங்கி போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவரால் கட்டி எழுப்ப முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு தேவனை தான் நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவரை லேசா நினைச்சிடாதீங்க. எனக்கு யாரும் இல்லையான்னு யோசிக்காதீங்க. என் வாழ்க்கை யோசிக்காதீங்க. இந்த பிசினஸ் நல்லா வருமா, நான் நல்லா படிச்சு முன்னுக்கு வருவேன்னா யோசிக்காதீங்க. எப்போதும் சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார், நான் நல்லா தான் வருவேன், நாசமா போகவே முடியாது. ஒருவேளை நான் தவறுகள் செய்யலாம். ஒரு மனுஷன் தவறுகள் செய்யலாம், ஆனாலும் தேவன் அந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆமென். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? பத்தியா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ நல்லா வரவே முடியாது, ஆண்டவர் உன்னெல்லாம் கட்டி எழுப்ப முடியாது, பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க சொல்லுங்க, இல்லை, இயேசு என்னை மன்னித்து விட்டார், இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், என் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஏன்னா God is the builder of everything. எவ்ரிதிங்னா எவ்ரிதிங், எல்லாவற்றையும் கட்டுகிறவர் தேவன். அவர் எதையும் மிஸ் பண்ணுறதே கிடையாது பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையை கட்டுவார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார், பேர பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். அதான் சங்கீதக்காரன் சொல்றோம், 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். நாம நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வரைக்கும் தான் நம்மளால யோசிக்க முடியும், அதுக்கு மேல யோசிக்க முடியும், பைத்தியம் பிடிச்சிடும். ஆனா கர்த்தர் நம்முடைய 1000வது தலைமுறையை யோசித்து பார்க்கிறாரு பாருங்க. 1000 தலைமுறையை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னா 1000 தலைமுறை அவர் பார்க்கிறாரு. அத்தனை தலைமுறையில 1000 தலைமுறையில் உள்ள அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அவரால் கட்டி எழுப்ப முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை அவரால் கட்டி எழுப்ப முடியாதா? கண்டிப்பா கட்டி எழுப்புவார். ஆமென். ஆகவே அந்த கவலையை தூக்கி வெளியில எறிங்க.
உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதெல்லாம் கர்த்தர் உங்க மூலமா செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்றேன் பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். இது நிறைய பேர் விசாரிப்பு அப்படின்னு ஒன்று எப்படி யோசிச்சுக்கிறாங்கன்னா, சில பேர் கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. எதுக்கு அப்படி கேட்டான்னு தெரியல. ஆனா அவர் தொனியிலேருந்து என்ன தெரியுது, அப்ப நல்லா இருக்கிறேன், நீ நாசமா போயிருப்பேன்னு யோசிச்சா நல்லா இருக்கிறன்ற. சில பேர் அப்படிலாம் விசாரிப்பேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாசமா போயிருப்பேன்னு யோசிச்சா நல்லா இருக்கிறன்ற. சரி போ. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் விசாரிக்கிறார்னா அந்த விசாரணையே வேற. ஆமென். அவர் எதுக்கு விசாரிக்கிறார்? அவர் விசாரிக்கும் போது அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். ஆகவே உள்ளத்தில் இருக்கிற அந்த பயம், அந்த கலக்கம் எல்லாத்தையும் தூக்கி வெளியில எறிங்க பாரு. வெளியே தூக்கி போடுங்க. சங்கீதக்காரனுக்கும் ஒரு கலக்கம், நான் நல்லா இருப்பேனா, கடைசி வரைக்கும் நல்லா இருப்பேனா? உடனே அவனையும் அறியாமல் அவனுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வருது, என்ன? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. அவன் எப்படி டீல் பண்றான் பாருங்க பிரச்சனைய. ஐயோ நாளைக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்தா எப்படி? வேலை போயிடுச்சுன்னா எப்படி? கையில காசு இல்லைன்னா எப்படி? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நல்ல சம்பளம் கொடுப்பாருன்னு சொல்லல. என்ன சொல்றான்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சாப்பாடு எங்கிருந்து வேணா வருங்க. பக்கத்து வீட்டிலேருந்து வரும், எதிர் வீட்டிலேருந்து வரும், பக்கத்து தெருவுலேருந்து வரும். யாருமே இல்லைன்னா வானத்திலேருந்து வரும். இருக்கீங்களா இல்லையா? ஒருவேளை டைரக்டா மேலேருந்து வரும், இல்லாட்டி காக்கா கொண்டு வந்து போடும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எதுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க நீங்க? எதுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க? கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். பிசாசு கொண்டு வருவான் பாரு, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாரு, நீ தான் ஒன்றும் இல்லாமல் இருக்க. அந்த கவலை நம்ம ஆட்டி படைக்கும், வாட்டி வதைக்கும். நீங்க சொல்லுங்க, பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஓட்ட சைக்கிளை வச்சுன்னு இருக்கலாம். ஆனா இது அல்ல இன்றைய வாழ்க்கை. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா வைப்பார். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவலையை தூக்கி வெளியே போடுங்க. தூக்கி இயேசு மேல எரிந்து போடுங்க. இப்படி பலவிதமான கவலை நம்ம ஆட்கொள்ளுது பாருங்க. ஒவ்வொரு முறையும் கவலை உங்களை பிடிக்க பார்க்கும்போது வசனத்தை சொல்லி சொல்லி தூக்கி அதை வெளியெறிஞ்சு, அதெல்லாம் வெளியே எப்படி எரியுது உங்க பாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. தூக்கி வெளியில போடுங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், பேதுரு எப்படி இந்த மாதிரி எழுதுறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறார், ஆகவே கவலையெல்லாம் தூக்கி அவர் மேல எரிஞ்சிடுங்கன்னு எப்படி பேதுருவால சொல்ல முடியுது? ஏன்னா இந்த மனுஷன் 3 வருஷம் இயேசுவோடு கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் பாருங்க. இயேசுவோடு கூடவே இருந்த ஒரு மனுஷன் 3 வருஷம் இருந்தாரு. இயேசு பரமேறி போயிட்டாரு. இப்ப ஊழியத்தை இவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். திரும்பி பார்க்கிறார், இயேசுவை பற்றி யோசித்து பார்க்கிறாரு. இயேசு எப்படிலாம் டீல் பண்ணாரு பிரச்சனைகளை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு இருந்தால் தான் உங்கள் பிரச்சனையை எடுத்து பேசுவாங்க. உங்கள் பிரச்சனையினால அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா அவங்கள அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. அந்த மாதிரிலாம் உதவி செய்யறது இன்னைக்கு யாருக்கும் ஆளே கிடையாது பாருங்க. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. ஒரு ஆள் பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிற பழக்கம் தான் அவருக்கு. அன்னைக்கு கூட பாருங்க, ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, கோயிலில் ஒரு அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலான்னு போனால் அவர் சொல்கிறாரு, ஹெல்ப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஹெல்ப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும், ஹெல்ப்பெல்லாம் பண்ணாரு. இந்த அம்மா உட்காந்துக்கிறவங்க கீழே விழுந்தா என்ன பண்ண முடியும்? அவன் கிறிஸ்தவனா இல்லைன்னா கூட பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அவன் கீழே விழுந்தான் போய் உதவி செய்கிறது தான் மனுஷ குணம். ஆனால் அந்த கோயில் பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு, போய் ஹெல்ப் பண்ணாத, ஹெல்ப் பண்ணினா எதாவது ஆச்சுன்னா நீ மாட்டிப்ப. என்ன அற்புதமான ஒரு பாஸ்டர் பாருங்க.
விசுவாசியில் என்ன ஒரு நல்ல குணத்தை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. எவனா பிரச்சனை இருந்தால் போய் ஹெல்ப் பண்ணாத, மாட்டி பண்ணி. பேர் என்ன சொல்றாரு, பிரச்சனைனா அவர்கிட்ட போ, தூக்கி அவர் மேலே போடு, ஏன்னா அவர் உன்னை விசாரிக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எத்தனை பேர் அவர்கிட்ட பிரச்சனையோடு கூட வந்தாங்க. ஒரு முறை இயேசு போயிட்டே இருக்காரு பாருங்க. போகும்போது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். நாயின் என்னும் ஒரு ஊர், ஒரு விதவை, ஏற்கனவே புருஷன் இல்லை, இப்போ இருந்த பிள்ளையும் செத்து போயிட்டான். யாரும் வந்து அவர்கிட்ட கேட்கல, ஐயா இந்த பையன் செத்து போயிட்டான், இவங்களுக்கு யாரும் இல்லை, தயவுசெய்து இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புங்கன்னு யாரும் கேட்கல. ஆனால் இயேசு அந்த பெண் அழுதுட்டு வர்றதை பார்க்குறார், நாதியற்று நிற்கிறத பார்க்குறார். உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லையே, இனி என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கலங்கி தவிச்சிட்டு போகிற அந்த பெண்ணை பார்க்குறார். பார்த்து செத்து போன அந்த பையனை உயிரோடு கூட எழுப்பி அவ கையில் கொடுக்குறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னு? ஆமென். அதான் சொன்னேன், யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்காக இயேசு இருக்கிறார். ஐயோ இது காலி ஆயிடுச்சே, செத்து போச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உயிரோடு கூட எழுப்பி உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென். காலி ஆயிடுச்சுங்க, இல்லை, காலியானதை நிரப்பி தருவார். பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லைங்க, இல்லை, பேங்க் அக்கௌண்ட் அவர் நிரப்புவார். பிஸ்னஸ் படுத்துடுச்சுங்க, கிடையாது, படுத்ததை எழுந்து நிற்க செய்வார் அவர். ஆமென். இயேசு விசாரிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? முன்னை விட இன்னும் டாப் அவர் செய்வாருன்னு அர்த்தம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கலிலேயாவில் கானா ஊரில் அந்த கல்யாணத்தில் பாருங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. பிரச்சனை இயேசுக்கிட்ட வந்தது. அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? நம்ம ஊரில் என்ன சொல்லியிருப்பாங்கப்பா, திராட்சை ரசம் இல்லை, டென்ஷன் ஆகுது, சாப்பாட்டுக்கு வந்து நம்ம ஊரில் பிரியாணி இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரிசப்ஷனில் காய்ண்டுக்க மெதுவா, உங்கள் அம்மா வேற உள்ளே இருக்கிறாங்க, இயேசுவே இப்படியே போயிடலாம், நம்ம பிரச்சனைனா ரொம்ப பெருசாகிடணும். அவர் என்ன பண்ணுறாரு? முன்ன கொடுத்த திராட்சை ரசத்தை காட்டிலும் ரொம்ப ருசியுள்ள ஒரு திராட்சை ரசத்தை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தார். ஆமென். அதான் சொன்னேன், காலியாக இருக்குன்னு சொல்லாதீங்க. சொல்லுறது வந்து அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா காலி ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. ஊரெல்லாம் போய் சொல்லிருக்காருங்க காலி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் வேலை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊரெல்லாம் போய் சொல்லின்னு இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, என் புருஷன் இப்படி, என் புருஷன் அப்படி, என் முன்னாடி அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொல்லுறது. யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட மட்டும் சொல்றது கிடையாது. பிரச்சனை இயேசு கிட்ட போது ரொம்ப சூப்பராக சால்வ் பண்ணி விட்றாரு. பேதுரு இதெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. இது 1-2 சம்பவம் தான், இன்னும் நிறையா இருக்கு. சகேயு பாவியான ஒரு மனுஷன்னு ஊரே விலைக்கு வச்சுது அவனை. அவன் ஒரு யூதன் தான், அந்நிய மனுஷன் கிடையாது. ஆனால் அவனையும் பாவிகள் கேட்டகரியில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமாக வரி வசூலிக்கிற ஒருத்தன் அவன். யாருமே அவங்ககிட்ட போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவனை வெறுப்பாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடி போனார். பேதுரு இதெல்லாம் யோசிக்கிறார் பாருங்க. இயேசு விசாரிக்கிறவர். எந்த மனுஷனை உலகம் தள்ளி இவன் மோசமானவன், கெட்டவன், நல்லவன் இல்லை, இவன் வாழ மாட்டான், இவன் சரிப்பட மாட்டான், உருப்பட மாட்டான்னு உலகம் நினைக்குதோ அந்த மனுஷனை இயேசு தேடி போகிறார். ஆமென். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் அவரை குறித்து வேறு விதமான எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். என் நிலைமை மாறுமா? இந்த சூழ்நிலை மாறுமா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, கட்டாயம் மாறும். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் ஒரு காரியத்தில் உள்ள இறங்கிட்டாருன்னா அதை வெற்றிகரமாக மாற்றாமல் அவர் திரும்பவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அடி எடுத்து வச்சிருக்கார், உங்களோட உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கட்டாயம் மாற்றுவார். எது இல்லை உங்கள் வாழ்க்கையில், எது உங்களுக்கு ரொம்ப கவலையை உண்டு பண்ணுது, எது பயத்தை உண்டு பண்ணுது, எது தேவையில்லாத கலக்கத்தை உண்டு பண்ணுது, எல்லாவற்றையும் இயேசு மீது தூக்கி எறியுங்கள். அவர் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும்போது எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறார். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது விசுவாசிகளுக்கு, அபிசுவாசிகளுக்குன்னு நினைக்காதீங்க. விசுவாசிகளுக்கு தான் இந்த சத்தியம் ரொம்ப தேவை. நிறைய பேர் என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் உண்மையிலேயே ஜெபத்தை கேட்கிறாரா, ஆண்டவர் உண்மையிலேயே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா,
நான் இவ்வளோ கஷ்டத்தின் கூட போகிறேன், எனக்கு நிறைய பண கஷ்டம் இருக்குது, பிஸ்னஸ் சரியில்லை, என் குடும்பத்தில் பிரச்சனை, ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமா? அவர் பார்க்குறாரா? அது சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் நிறைய வசனங்கள்னு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும், என்னை கைவிடாதிரும், உம்முடைய முகத்தை எனக்கு நேராக திருப்பும், இந்த மாதிரிலாம் வசனம் இருக்கிறதுனால ஜனங்க என்ன யோசிச்சுக்கிறாங்க, ஆண்டவர் நம்ம பார்க்கறது இல்லை, ஆண்டவர் நம்ம கண்டுக்கிறது கிடையாது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், பண கஷ்டம் இருக்குது, என் புருஷனால் தொல்லைப்பட்டுட்டு இருக்கு, என் பிள்ளைங்க என்னை ஒழுங்காக கவனிக்க மாட்டுது, சரியான வருமானம் இல்லை, பிஸ்னஸ் ஒழுங்காக போக மாட்டுது, எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை பண்ணுறான், மேலே இருக்கிறவன் தொல்லை பண்ணுறான், ஆண்டவர் கண் இருக்குதா, என் பிரச்சனையை அவர் பார்க்குறாரா, என்னை பற்றி ஏதாவது அவருக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா பிரச்சனை அவ்வளோ ஒரு பெருசாக வந்து அழுத்துது, அப்படியே பெரிய பாரமான கல்லை தலைமையில தூக்கி வச்சு அப்படியே நசுக்கணும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நசுக்குது பாருங்க. அப்போ என்ன யோசிக்குது, இயேசு என்ன பார்க்குறாரா, என் கஷ்டம் அவருக்கு தெரியுமா? ஒரு முறை இயேசு கடற்கரை ஓரத்தில் நடந்து போயிட்டு இருந்தார். பேதுருவும் அவன் கூட்டாளிகளும் படகுலேருந்து இறங்கி வலையை அலசிட்டு இருந்தாங்க. இயேசு சொல்றார், உன் படகு கொஞ்சம் கொடு, நான் அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணோன்னு. ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. பிரசங்கம்லாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் படகை போடு அப்படின்றாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே ராத்திரி முழுசும் நாங்கள் மீன் பிடிக்க ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே, இப்போ போனால் எப்படி அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் சொல்கிறான், இல்லைப்பா நீ போடுன்னு. அவன் சொல்கிறான், சரி உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன்னு. போட்டால் வலை கிழியத்தக்கதாக படகு அமிழத்தக்கதாக மீன்களை அவன் பிடித்தான். அந்த கதையில் நம்ம பார்க்க கவனிக்கிற ஒரு சில காரியங்கள், பார்க்க தவறுகிற சில காரியங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேதுருக்கும் அந்த வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இயேசு பிரசங்கம் பண்ணது அவன் காதில் விழுந்திருக்கும். அது ஒரு பக்கம் விழுந்தாலும் மறுபக்கம் ராத்திரியெல்லாம் ட்ரை பண்ண மீன் இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போகணும், கையில் காசு கிடையாது. வீட்டுக்கு போனால் மனைவி என்ன ஆச்சு, பிஸ்னஸ் நடந்துதான், மீனை விற்றீங்களா, மீனை பிடிச்சிங்களா, இன்றைக்கி என்ன வியாபாரமாச்சு, வீட்டில் பொருள் இல்லை, இது இல்லை அது இல்லை, கேட்பாளே என்ன பண்ணுறது, அவன் மனசெல்லாம் அதே ஓடிட்டு இருக்கு பாருங்க. பேதனுடைய மன நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாரம் முழுக்க புருஷன் வேலைக்கு போயிட்டு சனிக்கிழமை கூலி நாள் போய் நின்று, கூலி கிடையாதியா போயிட்டு அடுத்த வாரம் வாங்கிக்கோன்னு சொன்னால் அந்த அந்த கூலி அந்த வேலை செய்கிற அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் எப்படி வீட்டுக்கு போவேன், இன்றைக்கி சனிக்கிழமை, அப்பா எதனா வாங்கிட்டு வருவார், கூலி கிடைக்கும், அப்பா வாங்கிட்டு வருவார், புருஷன் ஏதாவது வாங்கிட்டு வருவார், மனைவியும் பிள்ளைங்களும் ஆவலோடு காத்திருக்கிற நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு போனால் எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அந்த நிலைமையில தான் அன்றைக்கி பேதுரு இருந்தான். பேதுரு யோசித்தான், என்னை பற்றி இயேசுக்கு ஒன்றும் தெரியாது, அதை தான் சொல்ல வர்றேன். பேதுரு யோசித்தான், என்னை பற்றி இயேசுக்கு தெரியாது, நான் ஒரு மீனவன் தெரியும், என் படகை வாங்கி உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அதை தான் பேதுரு யோசித்தான். ஆனால் அத்தனை திரள் கூட்டத்தின் மத்தியில் அவன் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு இயேசு அறிந்து கொண்டார். இருக்கீங்களா? நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு இயேசுவுக்கு தெரியும். ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்கள் யோசிக்கலாம், அப்பா அன்னைக்கு நடந்தது உண்மை, பைபிளில் எழுதியிருக்கு உண்மை, ஆனால் எனக்கு நடக்குமா? ஏன் பிரச்சனை இயேசுவுக்கு தெரியுமா? பேதுனுடைய பிரச்சனை யாரும் சொல்லாமே அவருக்கு தெரியும்னா நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையும் அவருக்கு தெரியும், உங்களுடைய கலக்கமும் அவருக்கு தெரியும், உங்களுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்ணீரெல்லாம் ஒரு பாட்டிலில் நீர் பிடிச்சி வச்சிருக்கிறீர் அப்படின்னு. சில பேர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணால், கண்ணீர் விட்டால் அதை ஒரு ஏளனமாக பேசுவாங்க பாருங்க. என்னங்க விசுவாசமே இல்லைமையா, அழுவுறீங்களே அப்படின்னு. கர்த்தர் அப்படி ஏளனம் பண்ணுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கண்ணீர் விட்டு ஜெபித்தார், சூழ்நிலையில் கண்டு கண்ணீர் விட்டார். அப்படிதான் இயேசு ஜெபம் பண்ணார். அவர் ஒரு காலம் உடைய கண்ணீரை அசட்டை பண்ணுகிற தேவனே கிடையாது. உடைய மனசில் இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு யோசிச்சிடாதீங்க. உங்களுடைய வீட்டு சூழ்நிலை யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிரச்சனை கூட அவருக்கு தெரியும். இருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், அப்படின்னா இயேசு ஏன் எனக்கு ஒன்றும் பண்ணலை? முக்கியமான ஒரு கேள்வி.
அதுக்கு பதில் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இயேசுக்கு என் பிரச்சனைலாம் தெரியுங்க, என் போராட்டம்லாம் தெரியும், என் கண்ணீரெல்லாம் பார்க்கிறார், பாட்டில் பிடிச்சி வைக்கிறார். அவருக்கு சர்வ வல்லம் இருக்கு, அன்புள்ள தேவன், கிருபையும் இரக்கமுள்ள தேவன். அப்படின்னா ஏன் எனக்கு உதவி செய்யல? எனக்கு செய்யலாமே. பல காரணங்கள் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. ரெண்டு முக்கிய காரணங்கள் சொல்றேன். ஒன்று ஆண்டவர் எதையுமே காலம் தப்பி செய்கிறது கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்வார். 6ஆம் வசனத்திலே பேதுரு சொல்றார் பாருங்க, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை, பைபிளில் ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க ஏற்ற காலம். ஏற்ற காலம்னு ஆங்கிலத்தில் டியூ டைம்னு வருது. டியூ டைம்னா என்ன? அந்த சரியான நேரம், டியூ டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு இஎம்ஐ கட்டணுமோ அந்த டேட்டு, அதுதான் டியூ டேட். அந்த நாளில் கரெக்டாக இஎம்ஐயை கட்டி ஆகணும். அப்போ ஏற்ற காலம் ஒன்று இருக்கு. அந்த ஏற்ற காலம் வரும்போது தேவன் உங்களை உயர்த்துகிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். அப்போ அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? சும்மா அவரை பிடிச்சி நோண்டின்னு கூடாது. என்ன சொல்லுது வேதம்? அவருடைய பலத்தை கைக்குள்ளே. அப்போ பல காரணங்கள். ஒரு காரணம் என்னன்னா, ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கு, அது வரைக்கும் அமைதியா இருங்க. ஒரு விவசாயி எடுத்துங்க, இப்பெல்லாம் பயிர் வந்துடுச்சு இல்லையா? 3 மாசம் பயிர், 6 மாசம் பயிரெல்லாம் வந்துடுச்சு. உழுது நாற்று நட்டு அப்புறம் என்ன பண்றாரு? ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கு. அது எப்போ? 3 மாசம் 90 நாள். ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கு, அவருக்கு அது நல்லா தெரியும். அந்த ஏற்ற காலம் வருவரை அந்த விவசாயி காத்துட்டு இருக்கிறார். ஆனா என்னன்னா, காத்துட்டு இருக்கிறான்னு சொன்னா ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கிறது கிடையாது. அந்த 90 நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவர் அதையும் செய்து கொண்டிருக்கிறார். விவசாயம் எல்லாருக்கும் நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நான் நட்டுட்டேங்க, இதோட 90 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன் சூப்பராக வளர்ந்துருக்குன்னு போயிடுறது கிடையாது. தண்ணி இருக்கா, உரம் போட்டாச்சா, களையை பிடுங்கியாச்சா, மாடுகடு வந்து மேய்தா, வேற எவனா உள்ளே போந்து வேற ஏதாவது சிம்னசம் பண்ணுறான்னா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் அந்த விவசாயி? பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நட்டேன், 90 நாள் கழிச்சு வந்து நான் அறுவடை பண்ணிட்டு போறேன்னு சொல்றதே கிடையாது. ஆகவே பலத்த கையில் அடங்கிருங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஏற்ற காலம் வரும் வரையில நாம் என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். பாருங்க, சில பேர் அங்கதான் நம்ம தப்பே பண்றோம். ஏற்ற காலம் ஒன்று இருக்கு, நமக்கு தெரியாம போயிடுது. நாம் என்ன பண்றோம்? இன்னைக்கு நட்டோம்னா நாளைக்கு வந்துடணும். சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு பாருங்க. இப்போ பசங்கள்லாம் பாருங்க, இந்த புளியங்கொட்டை எடுத்து போய் நட்டு வைப்பாங்க. வேற எதனா விதை இருந்தால் கொண்டு போயிட்டு நட்டு வைப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை பாருங்க, நீங்க ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போய் தோண்டி பார்க்கும் அது வளர்ந்துருச்சா அப்படின்னு. சிறுப்புள்ளத்தனமா நடக்கக்கூடாது. இன்னைக்கு நினைச்சேன் நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடணும். இன்னைக்கு கோயில் ஆரம்பிச்சேன், இன்னும் 10 மாசத்துல 10,000 பேர் வந்துடணும். கர்த்தர் அப்படியெல்லாம் செய்யறதே கிடையாது. கர்த்தர் எப்படி செய்யறாரு? ஏற்ற காலம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் வரும்போது உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். ஒரு வளக்காப்புக்கு போயிட்டு வந்தேன். அந்த பெண்ணு இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தது. நான் போனேன். அந்த பெண்ணு சொல்லுது, பாஸ்டர் எனக்கு கல்யாணம் ஆகாதப்போ உங்ககிட்ட வந்தேன் ப்ரேயருக்கு. நீங்கள் தான் சொன்னீங்க ஆண்டவர் 1 செகண்ட் முன்னையும் செய்ய மாட்டார், 1 செகண்ட் லேட்டாகவும் செய்ய மாட்டார், கரெக்டாக அந்த நேரத்தில் செய்வார்னு. கர்த்தர் கரெக்டாக எனக்கு அந்த நேரத்தில் கல்யாணத்தை நடப்பித்து கொடுத்தார். நான் கவலைப்பட்டு இருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இன்னைக்கு வளக்காப்பு நாள் இன்னைக்கு. அதனால தான் நீங்கள் வரணும், நீங்கள் வந்து இங்கே ப்ரீச் பண்ணணும், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும், நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன் அப்படின்னு. நிறைய பேர் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்காத இருக்கும்போது என்ன யோசிக்கிறோன்னா, ஆண்டவர் என்ன விசாரிக்கலை, என் பிரச்சனை அவருக்கு தெரியாது, நான் எவ்வளோ உபவாசம் இருக்கிறேன், கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறேனே, காணிக்க கொடுக்குறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், அதெல்லாம் யோசிக்கிறோம். நல்லது தான், அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சி களை பிடுங்கி மாடு மேயாதபடிக்கு தடுத்து என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வேலை. ஆனால் 90 நாள் கழித்து தான் அறுவடை வரும். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு விளங்குது உங்களுக்கு? ஆமென். அப்போ பல காரணங்கள் இருக்கு பாருங்க, ஏன் டக்குன்னு நடக்கல. அது ஒன்று என்னன்னா, ஏற்ற காலம்னு ஒன்று இருக்கு. ஆனால் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான காரியம், அதை மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு காரியம் என்னென்னா, ஒரு முறை இந்த விஷயத்தை பற்றி
நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, எனக்கும் இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது, ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்கலை, ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவர் பார்க்கலையா, அவர் கேட்கலையா, பைபிள் இப்படிலாம் சொல்லுது, ஏன் செய்யலைன்னு. அப்போ எனக்கு வந்த பதில் என்னன்னு சொன்ன, ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நான் வந்து அவங்க ஜெபத்தை கேட்கல, எனக்கு அவங்க பிரச்சனை தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் என்னென்ன, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னை எங்கே வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேளு அப்படின்னாரு. அவங்க வாழ்க்கையில் நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன்னா அவங்களுடைய ஜெப வாழ்க்கை, அவங்களுடைய வேத வாசிப்பு, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், இதெல்லாம் எப்படி இருக்கு. ஆங்கிலத்தில் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்க, வேலைக்கா, குடும்பத்துக்கா, கணவனுக்கா, மனைவிக்கா, பிள்ளைங்களுக்கா, எதுக்கு, யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா, பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்காங்களா, அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கும்போது எப்படி நான் காரியங்களை செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அதுதான் அவருடைய வார்த்தை. ஆண்டவர் தெளிய ஒரு காரியத்தை சொன்னார், ப்ரையாரிட்டி மக்களுடைய வாழ்க்கையில் நானா இருக்கணும், நானா இருக்கும்போது காரியங்கள் ஏற்ற காலத்தில் நடக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னுரிமை நாம் கொடுக்கறதே கிடையாது. கணவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பிள்ளைங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டிவியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுக்குறோம். ஆனால் கர்த்தருக்கு நேரத்தை நாம் கொடுக்கறதே கிடையாது. வேத வாசிப்பு கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவது கிடையாது, ஆண்டவருடைய கோட்பாடுகளை பின்பற்றுவது கிடையாது. நாம் என்ன யோசிக்கிறோம், தசமாங்க கொடுக்குறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, இன்னும் நான் வேற என்ன பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், உங்கள் பலிகள் எனக்கு என்னத்திற்கு, உன் தசமாங்க எனக்கு எதுக்கு, நீ கொடுக்குற அந்த 10,000 ரூபாய் வச்சு நான் வாழ்ந்துட போகிறேன், உன் காணிக்கை எதுக்கு, நீ கொடுக்குற 100 ரூபாய் வச்சா நான் சாப்பிட போகிறேன் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, பாவியே உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்ல. நல்லா கவனிங்க, பாவியே உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? மகனே, எல்லாம் சொல்லுங்க, மகனே, மகளே. இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, பிள்ளைங்கிட்டயே இதயத்தை தான் கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ பிள்ளைங்க அப்பா விட்டு எவ்வளோ தூரம் விலகி இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. நான் சொல்றேன், உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ப்ரையாரிட்டியாக ஆக்கி கொள்ளுங்கள். இயேசுவை வாழ்க்கையில முதலாவது வைங்க. அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க, அவருடைய சபைக்கு முதலிடம் கொடுங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க. கொடுத்து பாருங்க, ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் சம்பவித்து கொண்டே இருக்கும். ஆமென். அதான் ஒரு இடத்துல உபாகமம் 28 சொல்றார் இல்லையா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும்படி என்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை நான் திறப்பேன். அங்கே மறுபடியும் அந்த ஏற்ற காலன்ற வார்த்தை வருது பாருங்க. ஆண்டவர் கண்ட நேரத்தில் மழையை கொடுக்க மாட்டாருங்க, ஏற்ற காலம்னு அவர் வச்சிருக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டியதை செய்யும் போது என்ன செய்கிறார் அவர்? உபாகமம் 28 முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்கன்றாரு. நடங்க, என் வார்த்தையின்படி நடங்க, என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, என் வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க. நான் என்ன செய்வேன்? ஏற்ற காலத்துல நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து உன்னுடைய தேசத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஆமென். நீங்க யோசிக்கலாம், அது எப்படிங்க, என் தேசத்துல மழை பெய்யுமா? பெய்யும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, நீங்க அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஏற்ற காலத்துல உங்கள் தேசத்துல மழை பெய்யும். ஈசாக்கை பற்றி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் என்ன எடுப்பாங்க? ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். அவ்வளவுதான் எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுது. விதையை விதைச்சான், 100 மடங்கு அறுத்தான். கர்த்தர் விதையை விதைக்க சொன்னார், விதைச்சான், 100 மடங்கு அறுத்தான். அது அவ்வளவு சிம்பிள் கதை இல்லைங்க. பல நேரத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறவங்க அதை மட்டும் எடுத்து பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். 100 மடங்கு 100 மடங்கு கர்த்தர் சொன்னது செஞ்சா 100 மடங்குன்னு அப்படி கிடையாது. அதை விட ஒரு பெரிய காரியம் அதுல இருக்குது. என்ன இருக்கு அதுல?
கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து ஏற்ற காலத்தில் அவனுக்கு மழையை கொடுத்தார். அதனால தான் அவனுக்கு 100 மடங்கு வந்தது. எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த கதையை வாசித்து பாருங்க மறுபடியும். பஞ்சம்னா என்ன? பஞ்சம்னா என்ன? ஏன் எல்லாம் ஊரை விட்டு போறாங்க? மெயினா தண்ணி கிடையாது. அங்க மெயினா தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாதனால விதைக்க முடியாது. விதைச்சா தானே சாப்பாடு கிடைக்கும். அப்ப சாப்பாடு இல்லை, தானியம் இல்லை. ஏன் தானியம் இல்லை? தண்ணி இல்லை. எல்லாம் ஊரை விட்டு ஓடுறாங்க. அதனால தான் ஈசாக்கும் ஓடுறான்னா. ஆனா கர்த்தர் அவங்ககிட்ட என்ன சொன்னாரு? போகாத. அவங்களாம் போட்ட நீ போகாத. ஈசாக்கு என்ன யோசிச்சிருப்பான்னு தெரியல. அவன் கண்டிப்பா யோசிச்சிருப்பான், இன்னையே அது ஊரே காலி பண்ணும் போது ஆண்டவர் என்ன இங்க இருக்க சொல்றாரு, எங்கேயுமே தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத ஊர்ல இருக்க சொல்றாரு அப்படின்னு. கொஞ்சம் நம்மள கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். தண்ணி இல்லாத ஊர்ல இருக்க சொல்றாரு, நியாயமா இது? இருக்க சொன்னார். அவன் இருந்தான். பைபிள் என்ன சொல்லுது? விதைச்சான் 100 மடங்கு அர்த்தம்னு சொல்லுது. ஆனா விதைச்ச விதைக்கு எங்கிருந்து தண்ணி வந்துச்சுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. எங்கிருந்துங்க தண்ணி வந்தது? தண்ணி இல்லைன்னு தானே ஊரே காலி பண்ணிட்டு போகுது. அப்ப ஈசாக்குக்கு எங்கிருந்து தண்ணி வந்தது? கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறந்து ஏற்ற காலத்தில் அவனுக்குன்னு ஸ்பெஷலாக தண்ணி அனுப்புறாரு பாருங்க. எங்கேருந்து தண்ணி வந்ததுன்னு பைபிள் சொல்லலை. பூமியிலேருந்து சுரந்ததா, வானத்திலிருந்து கொட்டுச்சா, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அல்லது தண்ணியே இல்லாமல் பயிர் விளையும்படி கர்த்தர் செஞ்சாரா, அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் ஏதோ அற்புதத்தை அவனுக்காக அங்கே செய்தார். எல்லாம் ஓடி போயிட்டான். ஏற்ற காலத்தில் அவனுக்கு எது கிடைக்கணுமோ கர்த்தர் அவனுக்கு அதை கிடைக்கப்பட்டுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ வாழ்க்கையில் இயேசு முதல் இடத்துல இருக்கும்போது அவருடைய வார்த்தை, ஆவிக்குரிய காரியங்கள், திருச்சபை, வசனம், இது முதல் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்குது? கர்த்தர் நமக்காக விசேஷமான அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்க யோசிக்கலாம், இங்க இப்படி இல்லையே, அங்க அப்படி இல்லையே, அவர் அந்த வியாதியில செத்து போயிட்டாராமே. அவர் இல்லை, இன்னும் 1000 பேர் செத்தாலும் நீங்க சாக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், உன் பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. யார் அணுகாது? உன்னை அணுகாது, என்னை அணுகாது. ஏன்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிற மனுஷன், கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில மேல உயர்த்தி பிடிக்கிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் சுத்தி இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு ஒரு பாதிப்பும் வரப்போவது கிடையாது. ஆமென். எல்லாம் சொல்லலாம், ஐயோ கொடூரமான வியாதிங்க, செத்து போயிடும், யாரும் படைச்சதே இல்லைன்னு. யாருமே படைக்காம இருக்கலாம். கர்த்தர் உங்களை வச்சு சரித்திரம் படைப்பார். இருக்கீங்களா இல்லையா? உங்களை பழைக்க வைப்பார், உங்களை வாழ வைப்பார். இங்கெல்லாம் பிசினஸ் வச்சா ஓடாதுங்க, இங்க இந்த பிசினஸ் வைக்க முடியாதுங்க, கிடையாது. கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்குறாங்களா? நீங்க எங்க பிசினஸ் வச்சாலும் நீங்க ஓஹோன்னு வருவீங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்துல மழையை பெய்ய பண்ணுவார். வனாந்தர ஜனங்களுக்கு கறி இல்லை, புலம்புறானுங்க. எகிப்துல இருந்தப்போ நாங்க இதை ஓஹோன்னு சாப்பிட்டோம், எகிப்துல இருந்தப்போ பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டது அவனுக்கே நல்லா தெரியும். என்ன சாப்பிட்டான்? ஒன்றும் இல்லை. அடிமைகளுக்கு என்ன கறி சோறா போடுவாங்க டெய்லி. காஞ்சி போயிருந்தான். ஆனால் இங்கே வந்து என்ன வீராப்பா பேசுகிறான் பாருங்க, எகிப்தில் நாங்கள் இப்படி சாப்பிட்டோம், அப்படி சாப்பிட்டோம், எங்களுக்கு கறியே இல்லை அப்படின்னு இங்கே வந்து ஒரு ஆண்டவரை பார்த்து புலம்புறான், மோசேயை பார்த்து கோவப்படுறாங்க. கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? காடைகளை கொண்டு வந்து அவங்க காலடியில் போட்டார். அவன் சலிச்சு போற மட்டும் சாப்பிட்ற அளவு காடைகளை போட்டார். நீங்க சரித்திர இது அந்த ஹிஸ்டரி எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அந்த காடைகள்லாம் அந்த சீசன்ல எகிப்துக்கு போற காடைகளாம். எங்க போற காடைகள்? எகிப்துக்கு போற காடைகள். காடைகள்லாம் நம்ம ஊர்ல பார்க்குறோமே கோழி குஞ்சு மாதிரி, அது கிடையாது. இது வந்து கொழுத்த பறவை மாதிரி இருக்கும், கொழுன்னு இருக்கும். அது காற்று இருந்தாதான் அதால பறந்து போக முடியும். காற்று இல்லைன்னா அந்த வெயிட்டுக்கு அதால பறக்க முடியாது, பொத்துன்னு கீழே விழுந்துடும்.
இந்த கொழு கொழு பறவைகள் எகிப்து தேசத்துக்கு போற பறவைகள். காத்து அந்த பக்கம் வீசுது பாருங்க, அந்த காத்துல ஹாயம் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கு. கர்த்தர் அந்த காத்தை அப்படியே லைட்டா திசை திருப்பி விடுறாரு. இஸ்ரவேலுடைய பாளையத்து பக்கம் வருது. பாளையத்துக்கிட்ட வரும்போது காத்து நின்று போது பொத்து பொத்து நாங்க விழுது. கறி இல்லைன்னா பைபிள் சொல்லி தெவிட்டு போய் மூக்கு வழியா வெளியில வர அளவுக்கு சாப்பிட்டானா. நீங்க சொல்லலாம் காஞ்சி போயிருக்குங்க, ஒட்டி போயிருக்குங்கன்னு. கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்து பாருங்க, இப்படி வெளியில வர அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொட்டுவார். ஆமென். ஐயோ அங்கெல்லாம் நல்லா பிசினஸ் நடக்குது, இங்க நல்லா பிசினஸ் நடக்குது, நடக்கட்டும், நீங்க ஆரம்பிங்க. அந்த காத்தை கர்த்தர் லைட்டா அப்படி திருப்பி விடுவார். ஆமென். எகிப்துக்கு போற காடைகள் எங்க வந்து விழும்? எங்க வந்து விழும்? வாய் வரமாட்டுது, உங்க காலடியில் வந்து விழும். ஆமென், ஆமென். இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகள்லாம் தூக்கி அவர் மேல போடுங்க. எந்த கவலையும் இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ வருமானத்தை பற்றி எந்த ஒரு காரியத்தை பற்றி கவலையெல்லாம் தூக்கி அவர் மேல போடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். சந்தேகமா? மறுபடியும் போய் பைபிளை வாசிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசித்து பாருங்க. அவர் விசாரிச்சா காரியங்கள் வேறு விதமாக நடக்கும். அங்க குறைவு இருக்காது, அங்க தரித்திரம் இருக்காது, அங்க வறுமை இருக்காது, அங்க வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது. கூனி குறுகி நீங்க நிக்க மாட்டீங்க, கீழே விழுந்து அப்படியே கல்லு மாதிரி இருக்க மாட்டீங்க, நிமிர்ந்து எழுந்து நிற்பீர்கள். வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான். ஏன்? அது அவனுடைய பலன் கிடையாது, கர்த்தருடைய பலன். அவனுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலன். அவர் நிக்க வைப்பார். நின்னீங்கன்னா மறுபடியும் அம்பு எய்வாங்க, அம்புகள் வந்து பாயும், பொடிங்க போட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் இருக்கிறார் உங்களோட கூட, அவர் உங்களை விசாரிக்கிறார். இனி ஒருத்தராவது வாயை திறந்து ஐயோ இந்த வார்த்தை பேசவே கூடாது, எனக்கு இப்படி நடக்கலையே, பேசவே பேசாதீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியும் நீர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, படிப்பை பற்றி கவலைப்பட மாட்டேன், உண்மை நம்புறேன். பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், உண்மை நம்புறேன். பிஸ்னஸை பற்றி கவலைப்பட மாட்டேன், உண்மை நம்புறேன். எனக்கு வருமானம் இல்லையேன்னு கவலைப்பட மாட்டேன், உண்மை நான் நம்புகிறேன். ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பா. அதுதான் நம்ம குறித்த கர்த்தருடைய சித்தம். என்ன குறித்த சித்தம் அதுதான். ஆண்டவரே நான் கவலைப்பட மாட்டேன், என்ன நீர் அப்படி ஆக்குவீர். 4 பேர் கடன் கொடுக்கிறோம்னா என்ன நீர் ஆக்குவீர். நான் கவலைப்பட மாட்டேன், நான் உண்மை நம்புகிறேன். ஏற்ற காலத்தில் என் வாழ்க்கையில் இதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த காலம் வர வரைக்கும் என்ன பண்ணுங்க, அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க. அது போதும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். வாயை திறந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. யாருமே இல்லைன்னா கூட நான் சொல்ல பாருங்க. அன்னைக்கு தான் வாசிட்டு இருந்தேன், ஆகாரை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். பரிதாபம், வனாந்தரம், யாரும் கிடையாது. பிள்ளைய தூக்கிட்டு போறா, இருக்கிற தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு, பிள்ளைக்கு தண்ணி இல்லை குடிக்க. அவனை ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு இவன் சாகிறத நான் எப்படி பார்ப்பேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார பாருங்க, அழுதுட்டு இருக்கா. ஆபிரகாமின் தேவனை நோக்கி கூப்பிடல அவ. ஒரு தாயினுடைய பாரம், அவருடைய கவலை, அந்த வேதனை, அந்த கண்ணீர் கடவுளையே கீழே கொண்டு வருது. கீழே இறங்கி வர்றார். ஏன் அழுகுற? கண்ணை திறக்கிறார், பக்கத்துலேயே ஒரு ஊற்றை காண்பிக்கிறார், அவளை ஆசீர்வதிக்கிறார், அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், இயேசு உங்களை விசாரிக்கிறவர், இயேசு உங்களை விசாரிக்கிறவர். ஐயோ என்னால் ஜெபம் பண்ண முடியலங்க, கவலைப்படாதீங்க. எனக்குன்னு ஜெபம் பண்ண யாரும் இல்லைங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணி தான் அவர் கேட்கணும்னு ஒன்றும் கிடையாது. அவருடைய கண்கள் எப்போது உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆகார் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணா? இல்லையே, அவர் பார்த்து இறங்கி வந்தார். ஆமென். அதுக்குன்னா இவர் சொல்லிட்டாருங்க இனி ஜெபம்லாம் தேவையில்லைன்றாதீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். வாழ்க்கையில் பாரங்களும் கஷ்டங்களும் வந்து அழுத்தும் போது, அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கும் போது நம்மால் ஜெபிக்கவே முடியாமல் திராணியற்று கிடப்போம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் கடந்து வந்திருக்கிறேன் நான். நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. ஜெபம் பண்ண தோணாது, பைபிள் வாசிக்க தோணாது, கோயிலுக்கு போக தோணாது. அப்படியே கிடப்போம். ஐயோ, யாராவது என்ன தூக்கி விட மாட்டாங்களா? 4 வார்த்தை நல்லா பேச மாட்டாங்களா? யாரும் பேச வேணாங்க. கடவுள் உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக நீங்களே ஜெபம் பண்ண கூட பரவாயில்ல, அவர் இறங்கி வருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் ஜெபம் பண்ணுற சூழ்நிலையில் இல்லைன்னு. அவருக்கு தெரியும் நீங்கள் பைபிள் வாசிக்கிற சூழ்நிலையில் இல்லை. அவருக்கு தெரியும் நீங்கள் கோயிலுக்கு போகிற சூழ்நிலை இல்லை. அவர் மனுஷன் கிடையாது கண்டிஷன் போடுறதுக்கு. நீ இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் அவங்ககிட்ட பேசுவேன், நீ என் கூட இருக்க முடியும். அவர் கிடையாது. அவர் புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். நீ புழுதியில் இருக்கிற குப்பையில் இருக்கிறவன் தூக்கி எறிய ஒரு மனுஷன் கிடையாதுங்க. கிறிஸ்தவங்க தான் அப்படி செய்வாங்க. கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் கடவுள் அப்படி பண்ணவே மாட்டார். உங்களால் சக்தியே இல்லைங்க, ஜெபம் பண்ண முடியலன்னா அவரே இறங்கி வந்து அங்கே நிற்பார். ஆமென். ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற இயேசு அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் வைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், நீர் என்னை விசாரிக்கிறவர், நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை இன்னைக்கு மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. நீங்க இருக்கீங்க ஆண்டவர், நீங்க என்ன விசாரிக்கிறீங்க, நான் கவலையே பட மாட்டேன், நான் கவலையே பட மாட்டேன், எதுவும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம். ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சேர்ந்து என்னோட இதை சொல்றீங்களா? இந்த காரியம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, இயேசு என்னை விசாரிக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறபடியால் இனி நான் கவலைப்பட மாட்டேன். என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, அவர்கள் எதிர்காலத்தை குறித்து, வருமானத்தை குறித்து, வியாதியை குறித்து, எதை குறித்தும் நான் கவலைப்படவே மாட்டேன். என் இயேசு என்னை விசாரிக்கிறார், என் இயேசு என்னை விசாரிக்கிறார், என் இயேசு என்னை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாருடைய உள்ளங்களை கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? உள்ளங்களை கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலேயே அவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். கீழே நீங்க விழுந்து கிடக்கிறத பார்க்கிறார். அவர் உங்களை கை தூக்கி எடுப்பார், உங்களை வாழ வைப்பார், உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவுகளை நீங்க திரும்பி பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாவுகள் அங்கே இருக்காது. உங்களுக்கு விரோதமாய் பேசின அந்த மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயோ அவங்களாம் பெரிய பக்திமானுங்க, பெரிய பரிசுத்தமானுங்க, அவங்களே அப்படி பேசுறாங்க. திரும்பி பார்ப்பீங்க, அவங்களே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். எவ்வளவு பெரிய பக்திமானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும், அடுத்தவனை அசட்டை பண்ணும்போது, அடுத்தவனை கேவலப்படுத்தும் போது கர்த்தர் அவனை புறக்கணிக்கிறார், கர்த்தர் அவனை புறக்கணிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். நீங்க ரொம்ப எளிமையா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அவர் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறவர், நீர் எங்களை விசாரிக்கிறவர், கை தூக்கி எடுக்கிறவர் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை கட்டி எழுப்புகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொழுதிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிறவர், குப்பையிலிருந்து எங்களை உயர்த்துகிறவர், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறபடியினாலே இனி கவலைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே. கவலை எங்கள் பங்கு அல்ல.
இயேசுதான் எங்கள் பங்கு. கவலை எங்கள் பங்கு அல்ல, இயேசுதான் எங்கள் பங்கு. நீர் காண்பிக்கிற பாதையில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. யார் தூஷித்தாலும், யார் ஏளனமாய் பேசினாலும், யார் ஏளனமாய் பார்த்தாலும், யார் அடித்தாலும், யார் உதைத்தாலும், என்ன வந்தாலும் நீர் காண்பிக்கிற பாதையில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். நீர் எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவீர். ஏற்ற காலத்தில் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வீர் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தீர். ஏற்ற காலத்தில் ஈசாக்குக்கு யாக்கோபை கொடுத்தீர் ஆண்டவரே. அதே தேவன் எங்கள் தேவனா இருக்கிறீர். நீர் எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மாறாத தேவன் ஆண்டவரே. அவர்களுக்கு செய்ததை அவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தையை கொண்டு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். அவளை கட்டி எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஆழ பதியட்டும் ஆண்டவரே, ஆழ பதியட்டும். அவருடைய கவலைகளுக்கெல்லாம் இது அருமருந்தாய் குருமருந்தாய் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளையுடைய பலவீனங்களை நீக்குவீராக. வியாதி உள்ளவர்களை இப்போதே தொட்டு சுகமாக்குவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான பலவீனங்களும் அவருடைய சரீரத்தை விட்டு நீங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் சரீரத்திலிருந்து காணாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா விதமான வலிகளும் வேதனைகளும் நீங்குவதாக. மனதில் பயத்தினால் ஆட்டி படைக்கப்படுகிற மன உபாதைக்குள்ளா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் வாழட்டும். இவர்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போது விசேஷமாக உங்களுடைய திருச்சபைக்காக, உங்களுடைய போதகருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். எல்லாரும் உங்களுடைய போதகருக்கு நேராக உங்களுடைய கையை நீட்டுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த லேவியர் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு நேராக ஜனங்கள் கையை நீட்டட்டும், ஜனங்கள் கையை நீட்டி அவளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொன்னார். எல்லாரும் உங்களுடைய கரத்தை நீட்டி போதகரை ஆசீர்வதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரபலா சந்தர வக்கரபல வரவாதியாலா, ஓ ரபலவா சந்தர வக்கரபுலர வஷக்கரவாதியாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரமா தலகரவாதியாலர வக்கரபரவியாலா. ஹல்லேலூயா. ஓ லமா தரமியாலர பௌஷத்தரவியாலபா. ரஹலபு ஷலோரபா கவரபத்தியாலர வக்கரபா. ஓ ரபல வரபா சந்தர வக்கரபரதியாலரபா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. Ora bala kammala ruda le karashandara bakabaraba. Ora bakarabala baraba shalara bakarabarabiyala. Hallelujah. ஆண்டவரே, அருமை போதகருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாலிப வயதிலே, இந்த சின்ன வயதிலே உமக்காக தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எரேமியாவை போல இங்கே அபிஷேகித்து வைத்திருக்கிறீரப்பா. இந்த வாலிப வயதில் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறீரப்பா. ஓ உம்முடைய மகா பெரிய கிருபை உம்முடைய பிள்ளையின் மீது இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையை, உம்முடைய அதிகாரத்தை, உம்முடைய நாமத்தை சுமக்கும் ஒரு பெட்டகமாக பாச வினோத நீர் இங்கே வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். உன்னுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார் என்று சொல்லியிருக்கிறீரே. இயேசுவின் நாமத்திலே அந்த வாக்குத்தத்தம் அப்படியே பலிக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கட்டும், சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபை பலகி பெருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உன்னை கண்டு பயப்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று சொன்னீரே. ஓ, உம்முடைய தாசனை இங்கே நீ தலையாய் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர் வாளல்ல, இவர் வாளல்ல, தலை தலை தலை. இயேசுவின் நாமத்திலே தலையாய் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த தலையை நீர் உயர்த்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தலை ஒரு நாளும் வெட்கி குனியாது. இந்த தலை எப்பொழுதுமே நிமிர்ந்து நிற்குமே ஆண்டவரே. ஹalleluya. ரபலபா சந்தர தியாலரபா கபரபா ஷலரபா கரபாபா. ஹalleluya. ஓ, இந்த தலையை நீர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர், அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர், அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீர் அப்பா. இந்த அபிஷேகம் இந்த சபை முழுவதும் புரண்டு ஓடுகிறதுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. தாசனை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்கிறது, நீரே அன்றி அந்த காரியங்கள் வேறு யாருக்கும் தெரியாது என்று. வரப்போகிற நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு அதை நீர் வெளிப்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீர் கொண்டு போகிற உடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் தாசனை ஆசீர்வதிக்கிறேன், இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நான் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருந்ததை நான் விசுவாசிக்கிறேன். நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கிறதா. இந்த நேரத்தில் உண்மையாகவே உயிர்ப்பிக்கப்பட்டோம், அனலாக்கப்பட்டோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதரி ஷெல்லின் பர்த்டே முன்பாக வரும்படி நான் அன்பா அழைக்கிறேன். சகோதரிக்காக நாம் ஜெபிக்கலாம். சகோதரிக்காக போதர் சாமுவேல் அவர்கள்